மேக்ஸ் நியூ சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ப்ராக்டிஸ்க்குன்னு ஒரு 6000 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். 10 யூனிட்டுக்கும் இருக்கும். இதுக்கு டீட்டெயில் சொல்யூஷனும் கொடுத்துருக்கோம். பார்த்தா புரியும். இப்போ இந்த மாதிரி 6000 கொஸ்டின்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த 6000 கொஸ்டின்ஸை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக சார் எனக்கு பாட புரிதலே இல்லை சார், முதல்ல நான் பாடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், அப்போ தானே கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியும், எனக்கு பாட புரிதலுக்கு என்ன பண்ணுறது, எனக்கு லைவ் கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்டோங்க. நல்லா வீட்டில் உட்காந்து மாதிரி நிதானமாக நீங்கள் பார்த்தா போதும். ஸோ எல்லா வீடியோஸும் நாங்கள் அனுப்புறது யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் அனுப்புவேன். ஒவ்வொரு யூனிட்லேயும் 200 வீடியோ 300 வீடியோ இருக்கும். அதெல்லாம் நல்லா ப்ளே பண்ணி நிதானமாக பார்த்தீங்கன்னாவே போதும். ஒரு சிலர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏன்னா நிறைய ஆட்ஸ் ஓடும், தொந்தரவு பண்ணணும்னு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு யூனிட் வைஸ் அழகாக பார்த்துட்ருக்காங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நல்லது, நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் போடுங்க, உங்களுக்கு யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன். ஒரே வீடியோ கூட விடாதீங்க, நல்லா பாருங்கள். இந்த 6000 கொஸ்டின்ஸ் அவசியம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, விடாதீங்க. இதில் இருக்கிற தியரி கொஸ்டின்ஸாவது நல்லா படித்து மெமரியில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சிலர் கேள்வி கேட்டாங்க, என்னென்னா சார் இப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஒரு வீடியோ ஓடுது, ஒரே ப்ராப்ளம் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, இப்போ 40 மினிட்ஸ் நான் வந்து எக்ஸாமில் ஸ்பெண்ட் பண்ணாக்க என் நிலமை என்ன ஆகுறது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே டீச் பண்ணிகிட்டே மெல்ல ஒரு விஷயத்தையும் புரிய வச்சுக்கிட்டே போகிறதுனால லேட் ஆகுது. ஒன்ஸ் எனக்கு கான்செப்ட் உள்வாங்கிட்டேன்னா அதிகபட்சம் 1 நிமிஷம், அப்படி மீறி போனால் இன்னும் ரொம்ப மீறி போகுதுன்னா 2 நிமிஷம், தாராளமாக 2 நிமிஷத்தில் நம்ம போட்டுற அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்படி மீறி போனாலும் 3 மினிட்ஸ், அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தோல்வி உறுதி. அப்போ என்ன தான் பண்ண சொல்லுவோம், அதுக்கு தான் ப்ராக்டிஸ்னு இந்த கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். இது நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நான் போடுற வீடியோவில் ஒரு ப்ராப்ளம் 40 மினிட்ஸ் ஓடுதுன்னா அதை நீங்கள் தனியாக போட்டு பாருங்களேன், வேகமாக பட்டு ஸ்பீடாக போட்டு பாருங்களேன். சில மைண்டு ஃபாஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிரமிக்க வைக்கணும். நம்மகிட்ட அவ்வளோ ஸ்பீடு இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. இப்போ பிகம் மெத்தட்னா நீங்கள் எந்த கேள்வினா கேளுங்க சார், பதில் சொல்லுவேன் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறதோட சேர்ந்து ப்ராக்டிஸும் இருக்கணும். டக்குன்னு நான் போடுற அந்த எபிலிட்டியோட பரப்பரன்னு போடுவாங்க, ஆனால் தப்பு பண்ணிடக்கூடாது. ஒருத்தர் பரப்பரன்னு எழுதுறாருன்னு தப்பு பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரின்னா நமக்கு தேவையில்லை. அந்த ஃபாஸ்ட்டே நமக்கு வேணாம். நான் ஃபாஸ்ட்டாக இருப்பேன், பட் தப்பு பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டு எனக்கு வேணும். ஸோ தயவுசெய்து இங்கே டீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைமை அங்கே எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணுற டைமாக நினைக்காதீங்க. இது வேறு அது வேறு. நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும், ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ். தயவுசெய்து இந்த 6000 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் திரும்ப நாங்கள் அந்த கொஸ்டின்ஸ்லாம் வாங்கி பாருங்கன்னு சொல்கிறது காரணமே அதுதான். நீங்கள் ரெகுலராக வீடியோ பாருங்கள், நான் போடுற ப்ராப்ளம் நீங்கள் தனியாக போட்டு பாருங்களேன். வீடியோ பார்க்காம ஒரே நிமிஷத்தில் போட்டுருவீங்க. அப்படி மீறி போனால் 2 நிமிஷத்தில் போட்டுடணும். இல்லை சார் 3 நிமிஷத்தில் என்னால் போட முடியுது, அதுக்கு கம்மி என்னால் போடவே முடியலன்னா பரவாயில்ல, ஓகே 3 மினிட்ஸ் ஓகே அலோடு. அந்த 3 மினிட்ஸ் டைம்ன்றது நாட் ஓன்லி யூ, எல்லாருக்கும் அந்த ஹார்டு அப்படி இருக்கும், கடினத்தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வரி பண்ண வேண்டாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைம் சேவ் ஆகும்னு சொல்ல வரேன். அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. 40 மினிட்ஸ் ஓடுதுப்பா ஒரே வீணா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த 40 மினிட்ஸ் நீங்கள் பார்க்குற அந்த கண்டென்ட் லேர்னிங் இருக்குல்ல, உள்ளே எங்கே வேணாலும் கொஷின் நாங்கள் ஃப்ரேம் பண்ணால் நீங்கள் அந்த மாதிரி பார்க்குறது உங்களை காப்பாற்றிடும். உள்ளே ஏதாவது ஒரு கொஷின் நாங்கள் வந்து தேர்ட் ஐட்ரேஷனில் ஒரு கொஷின் என்னன்னு பிவோட்டல் எலிமெண்ட் என்னன்னு கேட்போம். அப்போ நீங்கள் தேர்ட் ஐட்ரேஷன் வரைக்கும் போட்டு வந்து பிவோட்டல் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க தெரியணும்ல. அப்போ ஃபாஸ்ட்டாக போடுற ஹேபிட் இருக்கணும்ல உங்களுக்குள்ள. ஸோ இந்த கடினத்தன்மை உங்களுக்கு மட்டுமா, எக்ஸாம் அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் தான். ஸோ நீங்கள் குழப்பிக்காதீங்க. நம்மளால் இவ்வளோ பெருசெலாம் நம்ம தொடவே வேணாம், பார்க்கவே வேணாம்னு விட்டு போயிட போகிறீங்க. தயவு செய்து எதையும் விட்டு போயிடாதீங்க. ஒரு சின்ன கான்செப்ட் கூட இது வராது, கேட்க மாட்டாங்க, தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து எக்ஸாம் கொண்டு போகிறீங்களோ இல்லையோ, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுத்தாகணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு படிங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க இது தேவைன்னு படிங்க. கடவுள் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார். ரைட், சரிங்க. இப்போது ஆப்ரேஷன் ரிசர்ச் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுக்குமே வர்றதுங்க. சேம் சிலபஸ் தான். பார்த்துட்டேன், 99% சேமாக தான் இருக்குது, அப்படியே யூஜி பிஜிக்கு. ஸோ எதெல்லாம் வந்து யூஜிடிஆர்பிக்கு இருக்கோ அது பிஜிடிஆர்பி படிக்கணும், எதெல்லாம் பிஜிடிஆர்பி ஓஆர் இருக்கோ அது யூஜிடிஆர்பி படிக்கணும். ஓகே, சரிங்க. இப்போ இங்கே பாருங்களேன், ஆப்ரேஷனல் ரிசர்ச்சில் ஒரு முக்கியமான வினா பார்க்க போகிறோம். இது யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குது, பிஜிடிஆர்பிலையும் இருக்குது. இப்போ இது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். த ஆப்டிமம் சொல்யூஷன் டு த எல்பிபி மேக்ஸிமம் ரிசல்ட் ஈக்குவல் டு 4x + 10y சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டைன்ஸ். ஒரு 3 கன்ஸ்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்னென்னா சொல்யூஷன்லாம் கேட்கல, சொல்யூஷனோட தன்மை கேட்டாங்க. போச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் சொல்யூஷன் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தா கொண்டு போய் ஏதாவது ஒரு கன்ஸ்டைனில் போட்டு ஈக்குவேஷனில் போட்டு எதை சாட்டிஸ்ஃபை அதை பார்த்து போட்டு பிடிச்சிருவீங்கன்னு. நீங்கள் நான் சொல்யூஷன் கேட்டால் தானே உனக்கு ஈஸியாக சொல்லிடுவேன், நான் தன்மையை கேட்குறேன் இப்போ சொல்லு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அந்த மெத்தடுக்கே கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு தான் நான் மெத்தடை படிங்கன்னு சொன்னது. ஓகே, இப்போ என்னென்னா இதுக்கு சொல்யூஷன் வந்து யூனிக்கா, நாட் யூனிக்கா, டீஜெனரேட்டா,
யூனிக்கு அண்டு நான் டீஜெனரேட்டா, டீஜெனரேட்டு நான் டீஜெனரேட், இது ரெண்டுக்கும் மீனிங் தெரியணுங்க. யூனிக்கா நாட் யூனிக்கா, ஸோ இதெல்லாம் வந்து அர்த்தம் புரியணுங்க. சரி, இப்போ இந்த ப்ராப்ளமை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன், பக்காவாக சொல்லி சும்மா அடின்னு அடிச்சு வச்சுருக்கேன். நிஜமாக நானே பார்த்தேன், ரொம்ப நல்லா நிதானமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்குலாம் பொறுமை இறைவன் கொடுக்குறான்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இவ்வளோ பொறுமையான ஆள்லாம் கிடையாது நான். ஆனாலுமே இறைவன் வந்து நிதானமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னு. இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளம் தான் XYக்கு பதிலாக X1 X2 வச்சுருக்கேன். இது வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ வேணும்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க, இந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன். இது தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணினே வந்திருக்கேங்க. 2 டேபிள் தான், இந்த டேபிளுக்கு 1 நிமிஷம், இந்த டேபிளுக்கு 1 நிமிஷம், 2 நிமிஷத்தில் போட்டுடலாம். அதை பட்டுன்னு போட்டுடலாம். 3 நிமிஷங்க, 5 நிமிஷங்க, அதுக்கு மேலாம் போடக்கூடாதுங்க. இல்லைனா இந்த ப்ராப்ளம் விட்டுருங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நிலமை. ஸோ 5 மினிட்ஸ் மேலே எடுத்துக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக பரப்பரன்னு ஒரு ஃபாஸ்ட் இருங்க. உங்கள் ஸ்பீடை நாங்கள் பார்த்து மிரண்டு போகணும், அந்தளவுக்கு நீங்கள் ஸ்பீடில் இருக்கணும். ரைட்? சரி, இப்படியே போட்டு வந்தாங்க. என்ன நடக்குதுன்னா, எக்ஸு வேல்யூ வந்து 0, ஒய்யோட வேல்யூ வந்து 20 வருது. ரைட்? XY, இந்த X2 தான் Y, X1 தான் X. ஏன்னா நம்ம கொஸ்டினில் XY வச்சு தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா, மேக்ஸிமம் Z, அதுக்கு சொல்யூஷனே 200, ஆப்டிமம் வேல்யூ ஆஃப் Zன்னு சொல்லிட்டேன் 200, சொல்யூஷனும் சொல்லியிருக்கேன். இப்போ அதோட தன்மையை கேட்குறாங்க. இந்த சொல்யூஷன் எப்படிப்பட்ட சொல்யூஷன், இது ஒரே சொல்யூஷன் தானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே வாங்க. இப்போ இந்த ஆல் ZJ - CJ ≥ 0 வர ஸ்டேஜ் இதான் ஃபைனல் டேபிள். இந்த ஃபைனல் டேபிளில் ZJ - CJஸ்லாம் ≥ 0 வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஹைட்ரேஷன் போட வேண்டாம். இங்கேயே ஆப்டிமம் சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன் பார்த்தோம்னா இங்கே X2க்கு வந்து RHS வேல்யூ 20, இது ஒரு வேல்யூவாக எடுத்துக்கலாம். X2 கிடச்சிச்சு. இதில் X1 இல்லை. இப்போ ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பேசிக் வேரியபிள்ஸ் என்னென்ன, நான் பேசிக் வேரியபிள்ஸ் என்னென்னு கேள்வி கேட்பாங்க. சில நேரம் அதோட பேசிக் வேரியபிள் நான் பேசிக் வேரியபிள்னா என்னென்னு ஒன்றும் புரியலையேன்னு ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளுக்கு வந்துடுறீங்க. இங்கே இருக்கு பாருங்கள், தான் பேசிக் வேரியபிள்ஸ் S1, X2, X3. ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இருக்கிற இந்த வேரியபிளை பேசிக் வேரியபிள் சொல்லுவோம். நான் பேசிக் வேரியபிள் எதுன்னா, இதில் வராதது எது, X1 மட்டும்தான் இல்லை. இங்கே பாருங்கள், இது வராதது எது, இதில் வராதது S2 வரல, X1 வரல. ரைட்? அப்போ இந்த X1ம் S2வும் நான் பேசிக் வேரியபிள்ஸ். இங்கே இருக்கிற S1, S3, X2 இதெல்லாம் பேசிக் வேரியபிள்ஸ். ஸோ அப்போ ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வச்சு தான் இந்த முடிவு எடுக்கணுமா சார்? ஆமாம். சில நேரங்களில் இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பேசிக் வேரியபிள், நான் பேசிக் வேரியபிள்னு கேட்டாலும் கேட்கலாம். ஸோ உள்ளே இருக்கிற இதை பேசிக் வேரியபிள்னும், இதில் இல்லாத வேரியபிள்ஸை நான் பேசிக் வேரியபிள்னு நம்ம சொல்லணும். ஆனால் என் கருத்து, சொல்யூஷன் பற்றின டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளுக்கு வந்துருங்க. இது செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போட்டிருக்கீங்களே சார், அது செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் தான். ஆனால் ≥ 0, ZJ - CJs ≥ 0 வந்துடுச்சுன்றதுனால இந்த செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் தான் ஃபைனல் டேபிள். ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ரைட்? சரிங்க, ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வந்துடுறேன். பேசிஸில் இருக்கிற வேரியபிள்லாம் பேசிக் வேரியபிள்ஸ், பேசிஸில் இல்லாத மற்ற வேரியபிள்ஸ்லாம் நான் பேசிக் வேரியபிள்ஸ். ரைட்? ஓகே. இப்போது இங்கே பேசிக் வேரியபிள்ஸை கவனிங்க. வேல்யூ இருக்குது, இதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, இதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. சரிங்க, பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ 0வான்னு பாருங்கள். 0 இல்லை. ஸோ ஏன் சார் இப்போ பேசிக் வேரியபிள்ஸ் 0வாக இருந்தால் என்ன சொல்ல வரீங்க? எஸ், ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பேசிக் வேரியபிள்ஸ் பார்க்குறீங்க, 3 தான் இருக்குது. என்ன வேணாலும் இருக்கும், நீங்கள் பதறக்கூடாது. இங்கே இருக்கிறத பாருங்கள். இந்த பேசிக் ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பேசிக் வேரியபிள்ஸ் நான் பார்க்குறேன், அதனோட வேல்யூஸ்லாம் பார்க்குறேன். பேசிக் வேரியபிள்ஸ் 3மே 0வாக வரலை. சரி, 0 1 வந்துட்டாலும், இல்லை எத்தனை வேணாலும் 0 வரலாம். ஸோ ஒரு 0 வந்துட்டாலும், இல்லை 2 3க்கு 0 வந்துட்டாலும், ஸோ நான் ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் பார்த்தேன், நான் பேசிக் வேரியபிள்ஸ் வந்து 0 வருது, வரலைன்னா பிரச்சனை இல்லை, வருது அப்படின்னா அது டீஜெனரேட். அந்த சொல்யூஷன் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த சொல்யூஷன் நம்ம அப்படி சொல்லி, இங்கே பேசிக் வேரியபிள்ஸோட வேல்யூ வந்து RHS வேல்யூ, அதுதான் அதோட வேல்யூ. RHS வேல்யூ தான் அதோட வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ S1ஓட வேல்யூ 0 1 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, X2ஓட வேல்யூ 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று இல்லை 2 3 1 ஆர் மோர் அந்த பேசிக் வேரியபிள்ஸோட வேல்யூ 0 வந்துடுச்சுன்னா அதை டீஜெனரேட், அந்த சொல்யூஷன் வந்து டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். சொல்யூஷன் இஸ் டீஜெனரேட். ஓகே. இல்லை சார், இப்போது எனக்கு வந்து பேசிக் வேரியபிள்ஸை பார்த்து 0 வருது வரல, அந்த டீஜெனரேஷனை நான் செக் பண்ணிக்குவேன். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, சொல்யூஷன் யூனிக்கா
நாட் யூனிக்கா, அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ இங்கே வாங்க. இப்போது இது பேசிக் வேரியபிள்ஸ், ரைட்? இதில் நான் பேசிக் வேரியபிள் x1 வந்து நான் பேசிக் வேரியபிள் இல்லையா? இப்போ நான் பேசிக் வேரியபிள் இது இருக்குது இல்லையா, இதனுடைய ZJ மைனஸ் CJ வேல்யூ பாருங்கள், 0 வந்துடுச்சா? வந்துடுச்சுன்னா இந்த சொல்யூஷன் வந்து நாட் யூனிக். நாட் யூனிக் சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக் வேரியபிள்ஸ் பார்த்தேன், அதனோட வேல்யூஸ் RHS வேல்யூஸ் வந்து 1 கூட 0 வரலை. வந்ததுன்னா ஏதாவது 1 0 வந்ததுனாலும் அது டீஜெனரேட். சொல்யூஷன் இஸ் டீஜெனரேட். நான் திரும்ப சொல்கிறேன், ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வச்சு தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பேசிக் வேரியபிள்ஸ் எதுவுமே இங்கே வந்து 0 ஆகலையே, 0 ஆகலை. அப்போ இது டீஜெனரேட்னு சொல்கிறது தப்பு. டீஜெனரேட் கிடையாது, ஏன்னா ஒரு பேசிக் வேரியபிளோடைய வேல்யூ கூட 0 ஆகலை. ஸோ இதை டீஜெனரேட்னு சொல்கிறது தப்பு. சொல்யூஷன் இஸ் டீஜெனரேட் சொல்கிறது தவறு. சரிங்க. யூனிக்கா நாட் யூனிக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, இதில் பேசிக் வேரியபிள்ஸ் இது 3 தான். நான் பேசிக் வேரியபிள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், x1 நான் பேசிக் தான். இங்கே பாருங்கள், இதில் x1 இல்லை. x1 பேசிஸில் இருந்தால் பேசிக் வேரியபிள், பேசிஸில் இருந்தால் நான் பேசிக் வேரியபிள். அப்போ நான் பேசிக் வேரியபிள் இருக்குது, அதனுடைய ZJ மைனஸ் CJ வேல்யூ என்னன்னு பாருங்கள். 0 வந்துடுச்சுன்னா இது வந்து நாட் யூனிக். கண்டிப்பாக இது யூனிக் கிடையாது. சரிங்களா? ஸோ எவ்வளோ விஷயங்கள் நான் எல்லாம் சொல்லினே வரேன், கவனிங்க. சரி, இப்போ இதெல்லாம் ஏன் சார் சொல்லிகிட்டே வரீங்க? இங்கே வாங்க, இந்த ப்ராப்ளம் தான். இதுக்கு ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் நம்ம பார்த்தோம் தான். கண்டிப்பாக நாட் யூனிக்குன்னு நான் பேசிக் வேரியபிள் வச்சு சொல்லிட்டேன். நாட் யூனிக். இப்போ ஏன்னா நான் பேசிக் வேரியபிளோட ZJ மைனஸ் CJ வேல்யூ 0 ஆகுது. அப்போ நாட் யூனிக், ரைட்? நாட் யூனிக் நம்ம டிக் பண்ணிடலாமா சார்? டீஜெனரேட்டானா இல்லை. சொல்யூஷன் வந்து டீஜெனரேட் கிடையாது. ஏன்னா அந்த பேசிக் வேரியபிள்ஸோடைய RHS வேல்யூ எதுவுமே 0 ஆகலை. அது ஆகலைன்னா டீஜெனரேட்னு சொல்கிறதும் தப்பு. சரி, யூனிக்கா? நல்லா கவனிங்க. யூனிக்கா? நாட் யூனிக்குன்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன யூனிக்கு? நாட் யூனிக். ஏன் நாட் யூனிக்கு? நான் பேசிக் வேரியபிளோட ZJ மைனஸ் CJ வேல்யூ 0 ஆகுது. ஏன்னா 1 ஆனால் கூட போதுமா சார்? ஏன்னா 1 ஆனால் கூட போதும், ரைட்? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டீஜெனரேட் டிக் பண்ணக்கூடாது, ஏன்னா பேசிக் வேரியபிள் எதுவுமே 0 ஆகலை. அப்போ டீஜெனரேட் இல்லைன்னா யூனிக்கா சார்? யூனிக்கும் டிக் பண்ணக்கூடாது, நான் நாட் யூனிக்னு சொல்லியிருக்கேனே. அப்போ நாட் யூனிக் டிக் பண்ணிடலாமா சார்? இங்கே வாங்க, யூனிக் அண்ட் நான் டீஜெனரேட். யூனிக்னு சொன்னது தப்பு. யூனிக் சொல்லியிருக்கக்கூடாது நீங்கள். இப்போ நான் டீஜெனரேட்டா சார்? இது டீஜெனரேட். இது வந்து டீஜெனரேட் கிடையாது, நான் டீஜெனரேட். அப்படின்னா இது நான் டீஜெனரேட்டா இல்லையா, அது மட்டும் நீங்கள் இப்போ கமெண்ட்டில் எனக்கு சொல்லணும். சரிங்களா? ஓகே. இப்போ ஒன்று வந்து நான் டீஜெனரேட் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு வாங்க, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ S1 0 ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, இது டீஜெனரேட் சொல்லிடலாம். இல்லை S1 X2 2 0 ஆகுதுன்னாலும் இது டீஜெனரேட்னு சொல்லிடலாம். இப்போ பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாமே பாருங்கள், 0 எதுவுமே 0 ஆகலை அப்படின்னா இது நான் டீஜெனரேட், ரைட்? நான் டீஜெனரேட் தான். பட்டு யூனிக் கிடையாது. கண்டிப்பாக இது யூனிக் கிடையாது. ஏன் யூனிக் இல்லை? நான் பேசிக் வேரியபிளோட ZJ மைனஸ் CJ வேல்யூ 0 ஆகுது. அதனால் இது வந்து என்ன கிடையாது, யூனிக் கிடையாது. இப்போ நான் டீஜெனரேட் இதை டிக் பண்ணியிருக்கலாம், ஆனால் யூனிக் அண்டுன்னு சொன்னதுனால இதை கை வைக்க முடியல. இப்போ நான் எது தான் கை வைக்க முடியுதுன்னா நாட் யூனிக் தான் கை வைக்க முடியுது. நாட் யூனிக். இது தவிர்த்து வேறு என்ன சார் வே இருக்குது? எதனா சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடாமல் வாய்ப்பு இருக்கா பார்த்ததும் சொல்ல அப்படின்னா, உங்கள் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட ஸ்லோப் பாருங்கள். AX + BY = C அந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பி, இப்போ ஸ்லோப் வந்து M = என்னது, -B/A. B வந்து இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 10 -B/A என்ன பாருங்கள் 4. இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா -5/2 வரும். இது ஸ்லோப். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட ஸ்லோப் பார்த்துக்குங்க. இப்போது இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எதனா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ஸ்லோப் ஆகுது, இதோட மேட்ச் ஆகுதா பாருங்கள். இப்போ இதுக்கு ஸ்லோப் பார்க்குறேன், இந்த ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு ஸ்லோப் பாருங்கள். M = -B/A. இங்கே B வந்து 5, இப்போ -5/A வந்து 2. பாருங்கள், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட ஸ்லோப்பும்
உள்ள இருக்கிற ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரைண்ட்டோட ஸ்லோப்பும் ஒத்து போச்சுன்னா சொல்யூஷன் வந்து இட் ஹஸ் மெனி சொல்யூஷன்ஸ். வேறு பாயிண்டில் இது வந்து சேம் சொல்யூஷனை தரும், நாட் யூனிக்னு சொல்லிவிடுங்க. சார் இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோடைய ஸ்லோப்பும் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரைண்ட்டோட ஸ்லோப்பும் மேட்ச் ஆகுதுன்றதுனால நம்ம சொல்யூஷன் யூனிக்னு சொல்கிறது தப்பு, நாட் யூனிக். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாயிண்ட்ஸில் நிறைய பாயிண்ட்ஸில் ஒரே சொல்யூஷன் இது கிடைக்கும், நிறைய சொல்யூஷன்ஸ் இதுக்கு வந்து இருக்குது. யூனிக்னு சொல்கிறது தப்பு. சொல்யூஷன் இருக்குங்க, யூனிக் சொல்யூஷன் சொல்கிறது தப்புன்றேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோடைய ஸ்லோப்பும் ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரைண்ட்டோட ஸ்லோப்பும் மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நாட் யூனிக்னு கண்ணை மூடி சொல்லிவிடுங்க. ஓகே. ஜெனரேட்டர்னா பேசிக் வேரியபிள்ஸோடைய ஆர்ஹெச்எஸ் வேல்யூ, பேசிக் வேரியபிள் ஏதாவது 0 லெவலில் இருக்கான்னு பார்க்குறோம். ஒரே ஒரு பேசிக் வேரியபிள் 0 லெவலில் இருந்தாலும் அது டீஜெனரேட். சார் இப்போ பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாமே நான்-0வாக இருக்குன்னா நான் டீஜெனரேட். பேசிக் வேரியபிள் என்னென்ன, நான் பேசிக் வேரியபிள்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பேசிஸ் உள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் பேசிக் வேரியபிள்ஸ், பேசிஸில் இல்லாத வேரியபிள்ஸ் எல்லாமே நான் பேசிக் வேரியபிள்ஸ் ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில். ஓகே, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு இப்போ சரியான ஆப்ஷன் வந்து நாட் யூனிக்ன்றது தான் கரெக்ட். சரிங்களா? இப்போ இங்கே வாங்க. The non-degenerate basic feasible solution to the system of equations. Non-degenerate solution, basic feasible solution of the system. இப்போ இது ரெண்டுக்கும் சொல்யூஷன் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது இருக்கு இல்லையா, சொல்யூஷன் தான். இந்த 4 இதோடைய சொல்யூஷன். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டால் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு சொல்யூஷன் போட்டு நம்ம செக் பண்ணி சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு பார்க்கலாம். 5 0 -1 இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரி, இதே சொல்யூஷன் இதே சாட்டிஸ்ஃபை பண்ணதை பாருங்கள், இந்த ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 10 0 -5 சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது தான், பட் நெகட்டிவ் வேல்யூ வந்து வரக்கூடாது, ரைட்? ஸோ நெகட்டிவ் வந்து நாட் அலோட். சொல்யூஷனில் வந்து அந்த ஒவ்வொரு வேல்யூவும் வந்து நெகட்டிவ் வந்து நாட் அலோடு. இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுது தான், நெகட்டிவ் வந்துடுச்சு, அதனால் இதை நம்ம எடுத்துக்கூடாது. சரிங்களா? அடுத்தது இங்கே வாங்க. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்க. ஒரே ஒரு வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ வராது. நெகட்டிவ் வேல்யூஸ் என்னன்னு கமெண்ட்டில் ஏன் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் நெகட்டிவ் வராதுன்னு பல ப்ராப்ளம் டீச் பண்ணும்போது சொல்லிக்கினே இருக்கேன். திரும்ப பல தடவை நான் சொன்ன ஒரே ஒரு கான்செப்ட். யாராவது கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்களா பார்க்கலாம், அவங்கள கையெடுத்து கும்பிடலாம். ஏன்னா தினமும் சொல்லின்னு வந்த ஒரு விஷயத்தை கார்லேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லலாம். இப்போ இது வந்து 2 ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்க, பட் இதை என்னால் சூஸ் பண்ண முடியலைங்க. என்ன காரணமாக இருக்குங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். டெய்லி நான் சொன்ன காரணம் அதுவும். சரிங்க, இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து போட்டு சால்வ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து 0 ஒன்று போடுங்க, தப்பு இல்லை. நமக்கு இதில் போடுங்க 0 x1 + 2x2 + x3 = 4 இப்படி இருக்கா? இப்போ என்னென்னா 0 போடுறேன். 0 + 2 × 5/3 போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறேன். ப்ளஸ் இங்கே வந்து 1/3 போடுறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு 4 வரணும் இல்லையா? இப்போ என்ன பாருங்கள், 10/3 + 1/3 = 11/3 வரலையே, போச்சு. அப்போ இது காலி, இதை எடுத்துக்கவே கூடாது. சரிங்களா? அடுத்து இது எடுத்து பார்க்குறேன். ஏன்னா ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. இது அவுட்டு சொல்லிட்டேன், இதுவும் அவுட்டு சொல்லிட்டேன். இப்போ இதில் எடுத்துகிட்டு போடலாம். 0 4 இப்போ 2 × 2 + x3 = 0. இது சிம்பிளிஃபை பண்ணால் 4 வருது. ஓகே, இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அடுத்து இதுக்கு போடுவோம், ஏன்னா 2 ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ பாருங்கள் 0 ரைட் 2 × 0 + 2 + 5 × 0 = 2 தான் வருது, ரைட்? நமக்கு என்ன வேணும்? 5 வேணும். இப்போ இதில் போட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. ஸோ ஒரு சொல்யூஷன் 2 ஈக்குவேஷனையும்
சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு சொல்யூஷன் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பட் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இதை பாருங்கள் 2 வருது, பட் இங்கே 5 தானே இருக்குது. ஸோ அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கூடாது. இதுவும் கிடையாது. இது நெகட்டிவ் வந்ததுனால கிடையாதுன்ட்டேன். இது கிடையாது, ஏன்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இதுவும் கிடையாது, ஏன்னா இது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, பட் இதை பண்ணலை. இதுவும் கிடையாது. சார் 3 கிடையாதுன்னா கண்ண முடியும், இதை டிக் பண்ணிட்டுமா? இருங்க, பொறுங்க, கொஞ்சம் வேல்யூஸ்லாம் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு போடலாமா? 2 + 2 × 1 2 + 0 4 இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து இது போடுமா? x1 இதில் போட்டால் 2 2s are 4 + 1 + இது வந்து 0 0 × 5 0. அப்போது 4 + 1 5 வருது. இது மட்டும்தான் 2 ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சார் இதுவும் தான் சார் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெகட்டிவ் வேல்யூ நாட் அலவுடுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இது கிடையாது. இதை எடுக்கலாம். இது ஏன் எடுக்கலான்னா, இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்க, ரெண்டுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கூட கொடுப்பாங்க, அது ரொம்ப கவனிக்கணும். சரி, எல்லாம் ரைட் சார். இப்போ நீங்கள் ஃபைனலாக இதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? ஃபிக்ஸ் பண்ணும்போது சார் கொஞ்சம் கவனமாக இருங்க சார். நான் டீஜெனரேட் சொல்லியிருக்காங்க சார். பேசிக் வேரியபிள் வந்து 0 ஆகக்கூடாது. பேசிஸில் இருக்கிற வேரியபிள் எதனா 1 0 ஆனாலும் நம்ம டீஜெனரேட்னு சொல்லிவிடுவோம். இப்போ 1 0 ஆகுதே சார். கவனிங்க, இது வந்து பேசிஸில் வராது, இது ரெண்டும் பேசிஸில் வரும். இதுக்கு டேபிள் போடுங்க, சால்வ் பண்ணி பாருங்கள். பேசிக் வேரியபிளாக இது ரெண்டும் வந்து நிற்கும். இது பேசிக்கில் வராது, நான் பேசிக்கில் தான் இருக்கும். ரைட்? அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம், கண்டிப்பாக இது ஒன்று தான் இப்போதைக்கு இதில் சொல்யூஷனாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் டீஜெனரேட் தானே சார்? ஆமாம், நான் டீஜெனரேட் தான். பேசிக் வேரியபிள் எல்லாமே நான் ஜீரோவாக இருக்குது, 0 லெவலில் எதுவும் இல்லைன்னா நான் டீஜெனரேட் சொல்லிடலாம். அப்போ இங்கே பாருங்கள், இதுவும் 0 இல்லை, இதுவும் 0 இல்லை, பேசிக்கில் தான் இருக்குது. இப்போ பேசிக் வேரியபிள் வச்சு தான் நம்ம பேசணுமா சார்? ஆமாம், பேசிக் வேரியபிள் எதனா 0 ஆச்சுன்னா ஆர்ஹெச்எஸ் வேல்யூ இருக்குல்லையே, அதை வச்சு சொல்லணும். ஸோ 0 ஆச்சுன்னா டீஜெனரேட், 0 ஆகலை, பேசிக் வேரியபிள் எல்லாமே நான் ஜீரோவாக தான் இருக்குது அப்படின்னா அது நம்ம நான் டீஜெனரேட் சொல்லிடலாம். ஓகே, 0 ஆனால் டீஜெனரேட், 0 எதுவுமே இல்லைன்னா நான் டீஜெனரேட். இந்த x3 அப்போ நான் பேசிக் வேரியபிளா? போட்டு பாருங்கள், சிம்பிளெக்ஸ் டேபிள் போட்டு சொல்லுங்கள். ஓகே, அப்போது ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட்.